இந்த டிராக்டர் நிறுத்திட்டு எங்க போயிட்டா? ஒரு பொண்ணு கிட்ட இப்படித்தான் நடந்துக்கிறதா? ஏண்டா நீ பொண்ணா? ஆம்பளை பையன் நினைச்சா இதுல அண்டவாரி மாதிரி மரியாதையை கொடுத்து வாங்கணுமா? உதவி செய்யறது தப்பா? அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானு அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் படுறதுக்கு நிற்பானு யோசிக்கிறாங்க. என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க 2 பேரும் உள்ள தள்ளிருப்பேன். சும்மா நிறுத்தமா? எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளர்ச்சி வரைக்கும் ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். இது உங்களுதா? உழுகிறது. இப்படி நடு ரோட்ல நிறுத்தி கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீலிட்ட சரி டேமேஜ் கிளைம் இல்லமா திரும்ப என்ன ஒற்றை அடிக்கிற மூஞ்சில என்ன நிப்பாட்டுக்கு வக்கீலுங்கிற வண்டி கிளுங்கிற மிரட்டுற உனக்கா வக்கீல் இருக்காங்களா? எங்க வண்டியை இப்படி இடிச்சு நிறுத்துறதுக்கு எங்க வக்கீல கட்டி உண்மையில டேமேஜ் கிளைம் பண்ணுவோம். சந்திச்சு பாக்கலையா? ரெஸ்ட் மாதிரியே வார்த்தையை மட்டமா வருது. அண்ணா அம்மா போற வேகத்தை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நேரம் கோட்லயே வைப்பாங்க போடுறது. அது சரி, டிராக்டர் ரிப்பேர்னு சொன்னீங்க, அந்த மாதிரி எப்படி ஓடிச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினாங்க, மேட்ல நிக்க வச்சிருங்க. உண்டு வாழி திருப்போரை நீந்தானே சின்ன பிள்ளைங்க பாம்பு படம் வரைகிற மாதிரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வளைஞ்சு டிராக்டர்ல உட்காந்து ஓட்டினா அதே பழக்கம் கரையில இறங்கினோடனே அப்படியே ஓட சொல்லுது. சரி சரி, இப்ப ஏன் நிறுத்தினா பேசியா? உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்க. சரி இல்ல கையில மாட்டிக்கிறேன். உன்னை எப்படி பாக்கணுங்கிற? மரியாதையா பாக்கணும். மரியாதையா பாயாலத்தான் பாப்பாங்க. அப்ப சொல்லணுமா? சொக்கி முதல்ல கை, அப்புறமா தான் காலு. சொக்கி நிலம் எதுக்காக காயுது? மனம் இல்லாம நான் எதுக்காக காயுது? சோறு இல்லாம நீ இல்லாம பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல், பக்குவமா சொல்றதான் காதல். பொன்மையா உதிருதா? நான் கேட்கணும். சொக்கி பலமுறை ஒருத்த ஒண்ணு கேட்கறான்னா அவன் என்ன கேட்கறான்னு அர்த்தம்? கட உங்க அப்பா கிட்ட உங்ககிட்ட ஓஞ்சி ஒரு அரை ஏங்கா நிக்க வச்சு நிதானமா கேள்வி பதில் கேட்டுட்டு கடைசியில வந்துட்டேன் பாயிண்ட்டுக்கு. சொக்கி உன் இதே கதவை லேசா போற, நான் உள்ள உட்கார்ந்து கதவை சாப்பிக்கிறேன். சாப்பிடுவேன் நானும் சாப்பிடுவேன். பதில் சொல்றேனே, உனக்கு ரோசம் இல்ல. ரோசம் எப்படி இருக்கும்? ரோசத்தை விட்டா தானே காதலை பண்ண முடியும். அது ஒன்றுக்கு பேசிக்கிட்ட கஞ்சி பிடிச்சு போய் காதல் பிடிச்சா தலையில என்ன கஞ்சி தலையுமா? தலையில மூளை இருக்கு. தலைக்கு மேல கஞ்சி தலையா எங்க அப்பா கொண்டு தரேன். ஆனா அவங்க அப்பனுக்கு அஜீரண வியாதி இல்ல. ஏன் இல்ல? வட்டிக்கு கடன் கொடுக்கறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கணுமே. வாங்குறவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கணுமே. எனக்கு என்ன மண்டை இடியா? இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மண்டை இடி? கஞ்சி நீட்டுறேன். கஞ்சிக்காக பசி காது அடைக்குது, கொஞ்சம் கஞ்சி ஊத்து. சரிதான், முதல்ல காதல், இப்ப கஞ்சியா? இருதயத்துக்கு கீழே தானமா வயிறு இருக்குது. முதல்ல இது, அடுத்தது இது. ஊத்து ஊத்தலாம். ஊத்துறேன். அப்படி ஏன் ஒண்ணு இல்லைன்னா சைலண்டா இருக்குது. கடையிலே கழுவி போட்டா கஞ்சி கலையா எடுக்க இல்லையா? ஊத்து, அதை ஊத்துங்க. கலக்கி ஊத்துறியா? ஊத்து ஊத்து. என்ன பாக்க பார்த்தா சும்மா திரும்பிங்க அதிசயமா இருக்கு. நான் போயிட்டாரேன். வணக்கமே. கஞ்சிருக்கா? அப்பாவுக்கு கண்டு போறேன். அப்பா அப்பா வாங்க பத்தாது குடிங்க. கலையத்துல இந்த கஞ்சி எல்லாம் பாத்தீங்களா? இந்த ஆள் கண்ணு பட்டுதான் கலையத்துல இந்த கஞ்சி எல்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த ஐயா வேறான வெயில கஞ்சியை கொண்டாந்து இருக்கிறேன். அதான் கஞ்சி எல்லாம் வட்டி போச்சு. கேள்வி தண்ணியா ஒட்டத்துக்கு ஐயா வேறு இருக்கு. பாருங்க சேர்ந்து போச்சு. பத்தியமா இந்த ஆள் வேலை தானே இது? அதான வர பொட்டுன்னு சத்தம் கேக்குது.
ஏன் தம்பி இது நியாயமா? கஞ்சி கேட்டேன், கஞ்சி கொடுக்கல, கல்லை தட்டேன். ஏப்பா உன் பசி தீர்ந்தது, பானை உடஞ்சிருச்சு இல்ல, கோழிக்கு நிலவரில் என்ன ஆக்கா கல்லறை அடிக்கிறதா? அண்ணே, கலையத்தை உடைச்சிருக்கு, இந்த ஆளுக்கு ஏதாவது கொடுக்கணும். குறி பார்த்து அடிக்கிறேன், என்ன கொடுக்க போற வேடா? குடும்ப பசங்க இந்த ஆளுக்கு இப்ப ஏதாவது கொடுக்கணும். இப்போ ஆமா, என்ன கொடுக்கலாம்? கன்னத்துல 2 கொடுத்தாதான் இல்ல கலையத்தை உடைக்க மாட்டேன். குடு குடு, பாத்துருவோம், அசையப்படாது. ஆமா குடு. என்ன இன்னும் கையை அசைய மாட்டாங்க? மனசு வரலங்க. வள்ளியா? யார்கிட்ட கொடுத்த? கண்டுக்காதே, கண்டுக்காதே. ஆஹா, இந்த வழக்கு நீங்க தீர்த்துக்கப்பா. ஐயோ, கருக்கும் கருக்கும். சுக்கி சொக்கா புதுசா தைக்காது. ஆமா, கலையில உடம்பு போச்சு. உங்க அப்பா திட்டுவாரு, என்ன பண்ண போற? துணியை வச்சு அடிச்சுக்கலாம். உங்க அப்பா வயவா கலையத்த இப்ப போட்டு வச்சுக்கலாம். ஆஹா, அப்பனுக்கு ஏத்த பொண்ணு ஓட்ட ஓட்ட ஒண்ணு விடாதீங்க. சக்கா சுக்கி துண்டு கொண்டாக்கு மேட்சே இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா இது? உடலுக்கு பட்டி சுத்தின மாதிரி படவை கட்டு நல்லா இப்படிதான் படவை கட்டுறதாக்கும். நல்லா கட்டு விட. ஐயோ, சத்தம் போட்டு சொல்லாத. பொம்பளையா பிறந்துட்டு படவை கட்ட தெரியலன்னா சிரிப்பாங்க. ஆமா, திடீர்னு படவை கட்டுறதுக்கு ஆசை வந்துருச்சு உனக்கு? ஆச்சரியமா இருக்கு. நானே அந்த ட்ரெஸ்ஸோட வயல் பக்கமா போயிட்டு இருந்தேன்னா உங்க ஒரு ஆள் என்ன கட்டி என்ன நீ கட்டிக்கோ, புடவை கட்டிக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா எல்லாருடைய பார்வையும் கவனமும் உண்மையிலே போயிடும், அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னபோது கேட்கல, அந்த ஆளு சொன்ன கேட்டுட்டியாக்கும். இங்க பாரு, உன் மனச மாத்தின அந்த ஆளு யாரு? உலகம் தெரிஞ்சவ, உண்மை தெரிஞ்சவ, உள்ளம் தெரிஞ்சவ, மொத்தத்துல ரொம்ப நல்லவரு. அம்மா அடி, அந்த நல்லவன் வாழ்க. ஆமா, நான் அறிவுரை சொன்ன போது தெரிஞ்சுக்காத உண்மைய அனுபவத்தை கண்டு தெரிஞ்சுக்கிட்டியாக்கும். சரி சரி, புடவை கட்டி விட. சரி சரி, நீங்க வா. கடவுளே, இவளுக்கு புடவை கூட கட்ட தெரியலையே, புதுசா கட்டி எப்படிதான் குடும்பம் நடத்த போறாங்க? வாமா, இப்படிதான் வா. என்ன நீ எப்படி இருக்க தெரியுமா? லட்சணமா அழகா இருக்கு. எங்க இப்ப நல்லா பாக்கல. இப்ப இப்படி அடக்க ஒழுக்கமா நடக்கணும். நடக்கலாம் இப்படி கை இப்படி இப்படி எங்க நட. அப்படிதான்.
அன்னைக்கு சிரிச்சு இன்னைக்கு சிரிச்சு எப்படி சிரிப்பு ஒண்ணுதான், அர்த்தம் வேற. அன்னைக்கு ஏழமா சிரிச்சேன், இன்னைக்கு ஏற்றமா சிரிக்கிறேன். மொத்தத்துல உங்களுக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கு. சிரிப்பு என்ன நல்லதுதான். எனக்கு நல்லா வேணும். மத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு படைய மாட்டிக்கிட்டு படைய கட்டிக்கிட்டேனே அதுக்கு என் மூளையா அந்த அளவுக்கு ஏன் போற? அது சரி, யார் பேச்ச கேட்டேன்னு சொன்னீங்க? யார்? சொல்ல முடியாது. சரி வாங்க இருங்க. சொல்லுங்க. நிஜமா யாருன்னு உங்களுக்கு தெரியாது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி முன்னால் நிக்கிறாரு அவரு தான். ஓஹோ, இதனால்தான் இந்த மாசமா? சரி, பேரு? ஓன் பேரு? விஜயா. விஜயா? வெற்றி, வெற்றி. நான் வெற்றி வந்துட்டேன். எனக்கு என்ன வெற்றி? என் எண்ணங்களுக்கு வெற்றி, நம் இதயங்களுக்கு வெற்றி. ஆமா, டிராக்டர் என்ன மாடு நினைச்சியா? ஆமா, மாட்டுக்கு சாட்ட, இதுக்கு சாவி, அதுக்கு புல்லு, இதுக்கு பெட்ரோல். அதே மாதிரி தான் சில நாள் இதுவும் சண்டித்தனம் பண்ணுது. அறிவாளியா நீ? ஆமா, மனுஷன் தனியா இருக்கும்போது எப்போதும் அறிவாளியாத்தான் இருக்கிறான். ஜோடி சேரும் போதுதான் சில பேர் முட்டாளாயிடுறான். அப்ப நீ ஒண்ணு என் கூட சேர வேண்டாம். எங்க போற? என் கூட சேர்ந்தாதான் நீ முட்டாளாயிடுவியே. ஐயோ, அதுல பாரு சொக்கி, பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான வாழ்க்கை நடத்துறத காட்டலாம். குடும்பத்து நாயே முட்டாளா இருக்கிறது எத்தனை சோகம் இருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம காதல் உங்க அப்பனுக்கு தெரியாத வரைக்கும் அழகா வளரும். தெரிஞ்சது அப்பப்ப நின்று தொடரும். வயலுக்கு எலி எப்படியோ அதே மாதிரிதான் வளர்ற காதலுக்கு அப்பனுங்க தடை. ஆமா சொக்கி, சமீபத்துல உங்க அப்பனுக்கு கண்ட ஒண்ணு இல்லையா? எங்கப்பா 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 இங்கப்பா? ஐயோப்பா பயிரங்கள நீங்க வர்றது தெரியாது. தெரிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன். ஊர்ல வரீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் நடக்க போகுது. அது வரைக்கும் போயிட்டா நீ என்ன வர வரன்னு பேசிட்டு கெட்ட புட்டுல பரிசம் போடுங்க. ஆமா, அது இருக்கட்டும், நீயே ஓடியாத. ஆமா, அவ்வளவு சுத்தம் என்ன செஞ்ச? கழுத்து தப்பி கழு. வெட்ட வழியில வயக்காட்டுல என் பொண்ணை காதல் பண்றாங்க. வயல விட்டா வேற இடம் கிடைக்கிறீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லாம் நீங்க கொடுத்த இடம். நான்ல உங்க பொண்ணு விட்டாரா? என் பொண்ணா? கேளுங்க, நீங்க இப்பதான் பாத்தீங்க, நான் அன்னைக்கே பார்த்தேன். பொண்ணா போகுது. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அங்க 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 நீ ஆசைப்படாதீங்க, சொன்னபடி ஏற்பாட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. எத்தனை எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு வச்சல கள்ளக்கீழ போட்டு கல்யாணம் பண்ணுவீங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவரத்தான் வந்து மாமா மாமா. யாரா மாமா? கடங்காரப்ப. முதல்ல என் கடனை தீர, அப்புறம் என் பொண்ணை பாரு. அது வரைக்கும் எப்படி இந்த திருட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்காத. நீதான் கணவன், அவதான் மனைவி. அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணம் ஆகுற வரைக்கும் காடு மேடு ஆறு குளத்துல எல்லாம் சந்திச்சு என் மானத்தை வாங்கப்படாது. நேரம் என் வீட்டுக்கு வா. பேசுறது எதானாலும் என் முன்னாலே பேசு. அது எப்படி முடியும்? காதல் பண்ணும்போது மூணாவது ஆள் முன்னால் இருக்க கூடாது. இருந்தா என்ன? காதல் பண்ண வராதே, கட்டுப்பாடாக வரும்ல. அதான் வரும். வணக்கம் வாணி வா. ஒருத்தன் அரக்கனோட சுத்தம், ஒரு சுத்தம் காதலுக்கு நிலவை சாட்சியா வைப்பான், சூரியனை சாட்சியா வைப்பான். மட்டமான குடும்பம் அப்பறே சாட்சியா நிக்கிறான். எப்படியோ ஒத்துட்டாலே சொக்கா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம், நேரா வீட்டுக்கு போடா. அது எப்படி முடியும்? கடன் பணத்தை திருப்பி கொடுத்தாலே கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். 2000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? உடனே பாப்பியா காத்துக்கிட்டு பாரு. வாடா சாப்பிட போனேன். சாப்பிடாமையா? இன்னும் சாப்பிட முடிச்சிருப்பாரு. சாப்பிடலாம் என்னடா, உன்னை விட்டுட்டு சாப்பிட வரா. வாடா வெளியே போனாலே முடியாது. அடே கண்ணு இல்ல ராஜா இல்ல பாடா என்னதான் கூட்டம் பக்கம் பேசுங்க. என்னடா அப்ப வந்து உங்ககிட்ட ஏன்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாடா வாடா கண்ணு, ராஜா இல்ல.
கத்திரிக்காயா அங்க வேண்டாம். பாத்தியா, எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் தெரிஞ்சே அவன் வேணாம் சொல்றான். எனக்கு இன்னைக்கு சோறே வேணும். கத்திரிக்காயா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. என்னது உழம்பிக்கிட்டு இருக்காங்க, தெளிவா இருக்கிறோம். கூட்டு கூட்டா கூட்டு மனம் பாருங்க. அவங்க வீட்டுல இல்லையே, என்ன பண்றது? குடும்பம்ல இருந்தா நவரசம் இருக்கத்தான் செய்யும். ஐயோ நவரசம் இல்லையா, இன்னைக்கு எலுமிச்சை மரம் வச்சிருக்கேன். எலுமிச்சப்பா யாருக்கா தய பேசிருக்கான். கேட்டியாப்பா உங்க அம்மாவை? நவரசம் இல்லையா, எலுமிச்சம் மரம் வச்சிருக்கான். அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாதுப்பா. அந்த ஒரு விஷயத்த நம்ம 2 பேரும் ஒண்ணு ஒத்துக்குவோம். சரி எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம், எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. அதுவே அம்மா போதுங்க கூட ஓகே ஓகே. அதாவது எதிர்கால மருமகன், எதிர்கால மருமகன் இந்த கடங்கார என்ன கை கணமா இருக்கு? வெட்டி பணமா கட்டி கொண்டாந்து நோட்டு இல்லையா? ப்ரோக்ராம் தான் நீ வச்சிருக்கீங்க. ரூபா நோட்டை கேட்டேன், நீ அதுக்காக கேட்கற. எப்ப பார்த்தாலும் நோட்டு கிடைக்கிற சில்லறையா வாழ்ந்துருக்க. போட்டு இருக்கிற நெய்யும் போடுறான். ஏண்டா கொஞ்சம் நிதானமா பேசிருக்கு. எனக்கு இல்லையா பொறுப்பு பொறுப்பு. அட பாவி, எந்த கோயில் ஒண்டியில உடைச்சு கொண்டு வந்தியோ கடவுளே, ஏன் தப்பு இல்ல. நயா பைசாவா இருக்கு. பிள்ளையார் கோயிலுக்கு ஏன்டா ஆயிரத்தி சும்மா இருக்க மாட்டேன். அப்போ 7000 விஷயம் கேட்டியா? இவ்வளவு காசு கொட்டி கிடக்கு. உங்க அப்பா உண்டியல் திருடிவிட்டான். ஆள மாத்திரம் அவன் தான். அப்பா நானும் பொறுக்கிறேன்ப்பா. பொறுக்குமா பொறுக்குமா பொறுக்கி கொடுங்க. சொன்னேன் போச்சுங்க. சொல்றேன் நீ செய்ய நான் சொல்லுமா? ஆசையா எண்ணிட்டே பொறுக்கு. தெரியும் தெரியும். அங்க காசு அங்க அங்கன்னு இருக்கான். எங்க இருந்தா என்னடா போய் இடம். அதோ அங்க அதோ அங்க அதோ அங்க 10 பைசா 5 நயா பைசா 3 பைசா அதை தவிர வேலை இல்லையே. நிச்சயமா பிள்ளையார்கள் உண்டியல் தான். கடவுளே என் தப்பு இல்ல, எல்லாம் அவன் தான். சக்கி சக்கி உங்க அத்தை மும்முரமா பொறுக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல ஒண்ணே ஒண்ணு கன்னத்துல ஒண்ணு ஒண்ணு. காசை பொறுக்குன்னா என்னடா ஒண்ணு ஒண்ணுன்ற? இப்பதான் என்னையே ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறியா? சீக்கிரம் சீக்கிரம். இது என்ன சீக்கிரம்? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. சக்கி என்ன அவசரம் இல்லையா? உங்க அப்பரை பத்தி நீயும் பயப்படுற. அவன் ஒரு மடையன். கண்ணு முன்னால காசை போட்டுட்டோம்னா வேற ஒன்னையும் பார்க்க மாட்டான். தைரியமா கன்னத்துல ஒண்ணே ஒண்ணு கொடு கொடு. இத பாரு, ஒண்ணு பண்ணாமா 1 2 3 நான் எண்ண முடிஞ்ச உடனே நீ கன்னத்துல கொடுத்துடணும். ரெடி? 1 2. என் கண்ணை ஒப்பு கழிக்குதா? இன்னைக்குமாடா வேற கடவுள் பேசுமா? என்ன காசை கொடுக்க சொல்லிவிட்டு இங்க போய்க்கிட்டான். போய்க்கு அவன் சொன்ன சரியா போச்சு. போய்க்கு கதை நான் சொல்ல அங்க போற. நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே? ஏண்டா நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே? எண்ணீங்கல்ல? இல்ல போய் எண்ணுங்க. ஓஹோ, நான் எண்ணும் போது தலைவரை காலம் பண்ணான்னு பாக்குறியா? இனிமே நீ வரும்போது அதோட வரணும், அத்தோட நோட்டோட வரணும். இங்க நடந்த விஷயம் யாருக்குமே தெரியப்படும். எது? நான் உங்க கணக்கு முத்தம் கொடுத்துதா போறேன். தொட்டி விட்டு சொல்லிடுங்க. ஐயோ என்ன அசிங்கப்படுத்தானே. ஏன்னா நான் தான் இனிமே இந்த சத்து சத்து அந்த அம்மா தாயே சொக்கியம்மா சொக்கி சாமி சாமி என்ன வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க? வெளியே வெயில் அதனாலதான் வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டேன். ஆமா நீங்க யாரும் எப்படி வந்தீங்க? வாசப்படி தாண்டிதாமா வந்தேன். வனிதாமணியே படிதாண்டாம பறந்து வந்தீங்கன்னா சொன்னேன். சாமி சமயக்கட்டு வரைக்கும் வருது. சமயக்கட்டு என்ன சென்டர் ஹால் என்ன சாமிக்கு எல்லாமே ஒன்றுதான். ஆமா ஆமா ஆமா. நீங்க யாரு? அப்பா சாமியா? சே நான் அப்பா சாமியும் இல்ல அண்ணா சாமியும் இல்ல. சொக்கின் காதலா கடனா சிக்கி தவிக்கும் சொக்கன் சாமி. அப்பா இந்த வெட்ட அழுகாது. ஏன் இந்த கோலம்? எந்த கோலம்? வீட்டு வாசல போட்டிருக்கீங்க அந்த கோலமா? இல்லை, இந்த சாமியார் கோலம் ஏன் என்று கேட்டேன். காலி உங்க அப்பருக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிக்காக போட்டேன். காலி கண்டு இந்தேரா இமயமலைக்கு போகிறேன். டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா? அறிவு இருக்கா உனக்கு? என்னைக்காவது டிக்கெட் எடுத்து நான் வண்டியில போயிருக்கேன். ஒரே நான் போக சொல்றியா? போறேன்னு சொன்னீங்களே. இப்ப இருக்கிறேன்னு சொல்றேன். உங்க அப்பருக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி நீ தரியா? அத்தா அடங்கு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எவ்வளவுதான் இருக்கும்? 200 ரூபாய் வச்சிருக்கேன்.
2000 வாக்கும் வித்த எனக்கு தெரியுது. பாட்டிக்கு ப்ரோவா பண்ணி கொடுக்க போறீங்களா? காரை கொடு. காரை தோட்ட காட்சி அளவுக்கு பாக்குறீங்களா? சின்ன புத்தி தகச்சியோ வா. அப்படியே இருக்குமா? போ போடு. 200 கொண்டா. பாடுபட்டு திரை புறத்தை புதைத்து வைத்த கிழமை மழைடா. யாரா அது? தாண்டா மாமா. இல்லை, நான் இல்லாதப்ப ஏன்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க இல்லங்கிற விஷயமே. அசலோட வந்திருக்கியா? கைவசம் வச்சிருக்கிறேன். கொண்டா கொண்டா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கடனை திருப்பி கொடுக்கும் போது யாராவது ஒரு சாட்சி தேவை. கடவுளை கூப்பிடட்டுமா? அவரையும் இல்லையா? கடவுளுக்கே கடன் கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு உங்க மகளை கூப்பிடுங்கண்ணே. மகளை இதுவரைக்கும் சந்திக்கலையா? இல்லையே. மக வீட்டுக்குள்ளதான் இருக்காரா? இருக்குது. அது எப்படி தெரியும்? உங்க மகன் உங்க வீட்டுல தான் வேற எங்கப்பா? ஓமா, அப்படி கண்டுபிடிச்சு சொல்றியா? ஓகே, வந்திருக்கா ஒரு போச்சு. ஆமா, கால் வந்துட்டேன். இன்னும் முக்கால் தான் பாக்கி. பெரியவர மாமா, இப்ப நான் உங்க கடனை திருப்பி அடிக்க போறேன். 100 ரூபாய் தான் தரேன். ஆனா ஒவ்வொரு நோட்டை கொடுக்கும் போதும் அந்த நோட்டை உடனுக்குடனே நீங்க உங்க பொண்ணு கையில கொடுத்துரும். ஏன்? நான் பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு அந்த பொண்ணு தான் சாட்சி. சரி கொடு. எப்படியா இருந்தா என்ன? இந்தாங்க 100, 200, 300, 400. எனக்கு வயசு 50. 55. அடுத்த 5 வயசுல 60 இல்ல பேசாத. என் கண்ணுக்கு வயசு 20. ஸ்ரீரங்கம் கோயில சுத்துற மாதிரி மை விழுந்த நோட்டை மறுபடி கொடுத்து 2000 சரி பண்ணிடலான்னு பாக்குறியா? ஓகே, உனக்கு காலம் பெருசு, எனக்கு கடன் பெருசு. பொண்ணை பெற்றுக்கலாம், பணத்தை பெற்றுக்க முடியாது. சரியாடா? இன்னும் 1700 பாக்கி. அம்மா அவன் கொடுக்குறான், அதை வாங்கி தேய்த்து கொடுக்குறியா? 10 சதுரம் 6 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டணும். மம்பட்டி கடப்பாறையில நான் கொடுத்துடுறேன். என்னையா கேக்குறேன்? 100 ரூபாய் கொடுத்துருங்க. இப்பவே குழியை தோண்டி போடுறேன். குழி தோன்றதுக்கா என்ன தோன்றதுக்கா பார்த்து சொல்லியா? சரிங்க, உங்களுக்காக வேண்டி 10 ரூபாய் குறைச்சு 90 ரூபாய் கொடுத்துருங்க. வேலையை ஆரம்பிச்சிருங்க. இப்பவே நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நானே தோண்டிக்கிறேன். போயா ஐயா போயா. என்னப்பா வா. ஆமா, என்ன குழி கிளின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? குழின்னு தான் பேசுனேன், கிளின்னு பேசலையே. ஆமா ஆமா, குழி இருக்குப்பா. அதாவது எங்க அப்பா சாகும் போது இந்த இடத்துல 5000 புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய பிறந்துட்டான். அதை கேட்டு நான் வாய பிறந்துட்டேன். ஆனா உங்க அப்பா வாய பிறந்தாரு? ஆச்சரியத்துல வாய பிறந்தேன். இந்த பணத்தை எடுக்கிறதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு ஒரு குழிய தோன்றான்னு சொன்னேன். அவன் 90 கேட்டான், அரைச்சு போறான்னு. அப்ப இந்த 5000 சத்தம் போடாத. ஏப்பா 5000 ரூபாய் இருக்குன்னு சொன்னா 90 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 90 குறையுமே. எல்லாத்துலயும் கணக்கா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாரு, இந்த யாருகிட்டையும் சொல்லாத. நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். இந்த பணத்துலதான் உன் கல்யாணத்தை முடிச்ச போறத தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. சத்தம் போடாது. இங்கே சுத்தி தெரியாத சட்டையை போடுவாங்க. நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, இந்த இடத்துல 5000 ரூபாய். கடவுளே. ஓகே, வந்துட்டீங்களா? நான் நினைச்சேன். உங்க அப்பா சொல்லதெல்லாம் நான் ஒழுங்கிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதையும் நான் நினைச்சேன். உங்க அப்பா சரியான வடைய மண்டு சகசின்னு சொல்லி ஒரு விஷயத்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லலாமா? ஐயோ, 5000 ரூபாய் இந்த இடத்துல. இந்த பூமி எனக்கு சோறுதான் போட்டுச்சு. இப்ப என் கடமையை அடைக்க போகுது. எத்தனை ஆயிருக்கு? ஐயோ, புதையலே கிடைக்கும் போது அடிக்கிற கண்ண போயிட்டே இருக்க வேண்டியது. அதுவா புதையல் கிட்ட கொண்டு விடும். ஆமா ஆமா. ஐயோ ஐயோ, இந்த 5000 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள உங்க உடம்பே போயிடு போல இருக்கேன். அப்புறம் உங்க உடம்புக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணுமா? நீ ஏன் கவலைப்படுற? காதல ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரைய படுத்தாலும் கவலை இல்லை. அத்தா நீங்களே கஷ்டப்படுறீங்களே, நான் என்ன வாங்கி போட்டுட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு நானே தான் குடிய தோன்றுவேன். சரியா? அப்பப்ப ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் போது இருக்கு. முதல்ல புளிய தோண்டுங்க, அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து தோரை பண்ணிக்கும். புதையில வச்சு ரொம்ப கீழே வச்சுட்டா கொஞ்சம் மேலே வச்சிருந்திருக்கான். என்னத்தா ஏதாவது தெரியுதா? இப்பதான் இடுப்பு வலி தெரியுது.
புதையலத்தான் தெரியல. ஆமா சொல்லி சொல்லி 5 அடி வரைக்கும் வட்டியாச்சு. புதையல காணோம். புதையல் இருக்குதா இல்லையா? ஒருவேளை என் தாத்தா மரத்துக்கு 6வது அடியில வச்சிருப்பாரோ. இன்னும் ஒரு அடி தந்துடுங்க, அப்புறம் என் கழுத்துல தாலி கட்டிடலாம். தாலி கட்டவா? அதுக்கு நான் மேல ஏறனாங்கிறதே சந்தேகமா இருக்குது. ஏன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தோன்றேன். அப்பா வந்துருவாரு. ஒருத்தர் தானா? புதையல் இருக்குதோ இல்லையோ உங்க அப்பா இருக்கான். நானாவது வர்றேங்க, அதுவும் வேண்டாங்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம். சரி சரி, நானே தருவேன். புரியலையுமா? என்னத்த ஏதாவது கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் தோணா பெட்ரோல் கிடைக்கும். நல்லா தோணுங்க. போது நிறுத்துறேன். ஏன்டா ஆச்சரியப்படுற? குப்பை கொட்டுறதுக்கு ஒரு குழி தோண்டணும்னு நினைச்சேன். அது செலவு இல்லாம தோண்டணும்னு நினைச்சேன். ஒட்டு கேட்டிருந்த உன்னை பார்த்தனா புதையல் கதையை சொல்லி உன்னையே தோண்ட வச்சு விட்டேன். அதை விட மோசம். இனி அதிகமா தோண்டினா கொட்டுறது கேட்ட குப்பை இல்லை. மேனவா எப்படி பாவம் பண்ணி இப்ப படிப்படியா தோண்டணும். ஒரேடியா தோண்டிட்ட. கை கொடுக்குறேன். வா வா வா. நல்ல பையன். எந்த பாடுபடுத்துறீங்க? பாவமா பேராசக்காரப்ப 5000க்கு இவ்வளவு பெரிய குழிய வெட்டி இருக்கான். 10,000னா கிணறே தோண்டிடுவான். உன் வீட்டு குப்பையை கொட்டுறதுக்கு குழி தோண்ட நான் தான் எடுத்துறேன் உனக்கு. ஆமாடா, வாங்கின கடனை கொடுக்க வக்கில்லாத வயலுக்கு இதுதான் தண்டனை. தண்டனை? ஆமா. சரியா வர்ற என்ன குழி தோண்ட வச்சில்ல? உன்னை நான் பழிக்கப்படி வாங்கணும். முடியுமா? உன்னை நான் பழிக்கப்படி வாங்கணும். என் பேர் சொக்க. மங்கம்மா ஜபதம் பாத்துருக்கிறியா? பார்க்கல. இப்ப பாத்தியே, இது சொக்கை. அம்மா என்னடா சோர்ந்து வர்ற? சந்தோஷமா வர்றதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. ஏன் மாமா அங்கங்க நிக்குது. என்ன நிக்குது? ரயிலா? ஐயோ, ரயில் தான் அன்னாடு நிக்குது. உடம்புல ஓடுற ரத்தம் அங்கங்க அப்படியே டப்பு டப்பு நிக்குது. ஆபத்தான வியாதின்னு பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, அட பாவி, என் கடனை கொடுக்காம காலாவதி ஆயிடுச்சு. என் பணத்தை எவன்டா கொடுப்பா? கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களை ஏமாத்திர மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலாவது கண்டிப்பா நான் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, அடுத்த ஜென்மத்தில் நீ பூச்சியா பிறக்கிறியோ புழுவா பிறக்கிறியோ, உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல நீங்க நிச்சயமா நாயாத்தான் பிறப்பீங்க. புழுவா பிறந்தாலும் நான் பூரா பணத்தை அடைச்சுறேன். வேற கேள்வி சரியில்லை. முதல்ல எதிர்த்து நெல்லு உட்காராத. என் பணம் போச்சு. பாதி பயலுக்கு ரத்தம் நிக்கிறது. யாராவது கைய கால புடிச்சு விட்டாங்கன்னா ரத்தம் சுறுசுறுப்பா ஓடுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அறிவு இருக்கா? பெற்றவன் நான் இருக்கேன். என் முன்னாடி அவனை பிடிக்கலையா? ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? உன் உடம்ப பிடிக்கிறதுக்கு எவங்க கூட்டு வரப்பாடா? கடன் படம் திரும்பி வேணுமா? நீங்களே கைய கால பிடிச்சா என்ன? கருமா என் தலையெழுத்து காசையும் கொடுத்து காலை பிடிக்கணுமா? தலையெழுத்த பாரு. அப்பா, காலத்துக்கு மேல ஏண்டா ரத்தம் ஓடுதா? இல்ல இல்ல, நிக்குது. பரவா பிடிக்கும், நல்லா பிடிக்கும், தெக்கப்படாம பிடிக்கும். முடியலையா? புட்டுங்க இல்லையோ? எப்பாடா அடுத்த ஜென்மம் தான். ஐயோ ஐயோ, அடுத்த ஜென்மன்றானே. எலும்பு மாதிரி நினைச்சேன், இரும்பு மாதிரி இருக்கே, இரும்பு மாதிரி இருக்கே. என் உடம்ப எவனாவது ஒருத்தன் பிடிக்கணும் போல இருக்கு. என்னால முடியாது. ஐயோ நிஜமா என்னால முடியலமா? உன்னால முடியல. அக்கம் பக்கத்துல யாராவது பிடிச்சாம சொல்லையா? ஐயோ, அக்கம் பக்கத்துல யாரா இருக்கிறான்? தலைமாட்டி நிக்கிறேன், கூப்பிடு. அது என் பொண்ணாச்சே. பக்கத்து வீட்டு பண்ணியா கூப்பிடுறேன். நிஜமாவே என்னால முடியல. மூச்சு வாங்குது. ஆபத்துக்கு சாதம் இல்ல. போயிட்டான்னா பணம் போயிடும். புரியுமா? ஐயோ ஐயோ, நீ புரியுமா? தயவு பண்ணி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன இந்த வியாதி வந்தது? ஏம்மா கேக்குறேன்? மெல்ல புடி, மெல்ல. அன்னைக்கு குடிய தோண பாரு. கைய பிடிக்கிற, கைய புடி, கைய புடி. குடிய வெட்ட சொன்னாலும் உங்க அப்பா அன்னைக்கு பிடிச்ச வியாதிதான். அறிவு இருக்கா உனக்கு? உங்க அப்பா என்ன போய் குடிய தோண்ட வச்சானே, அவனுக்கு பழகி படி வாங்க வேண்டாம். அதுக்கு தான் இந்த அநியாயம். உங்க கண் முன்னாடியா உங்க பொண்ணு? யோ, கடமைக்காக பிடிக்கலையா? கடனுக்காக பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பாவி பயலுக்கு ரத்த நிக்கிற வியாதி. அதுக்காகத்தான் அவங்க கூட்டு வந்தேன். போய் பாரு.
அது புது வியாதி குடிச்சு பாருயா. நாடு நல்லா தானே பேசுது, இப்ப ஒண்ணு இல்ல. வைக்கா இல்லையா ஒண்ணு இல்ல. பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்து எனக்கு ரத்த நிக்கிற வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்லையா இப்படிமா இருக்கும் இருக்கும். இப்பதான் இதே மாதிரி ஒரு கேஸ முடிச்சுட்டு நேரம் இங்க வர. இங்க பாருங்க, இதுக்கு ஒண்ணும் பிரமாதமான மருந்து இல்ல. ஆத்தங்கர ஓரத்துல 6 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய குழியா நோண்டி அதுக்குள்ள இவங்களை கொண்டு போய் நிப்பாட்டி கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி ஒரு 4 முழுது நிக்க வச்சா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. என் உடம்பு கொண்டு நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் வலிச்சா நடிப்பு நடிப்பா. ஆமா, குப்பை கொட்டத்துக்காக குடிய தோண்ட வச்சு என்ன படிக்க முடி வாங்கறதுக்காக உன்னை கைய கால பிடிக்க வச்சேன். ஆமா, அவகையை பிடிக்க என்னது கையோட பொண்டாட்டி விட்டுட்டு புருஷ மாதிரி தனியா போவானா? யார் பொண்டாட்டி? யார் சொன்னா? யார் சொல் பாத்தியா இல்லையா? இந்த பொண்ணு என்ன கைய கால பிடிச்ச அமர்த்த நீ கண்ணால பாத்தியா இல்லையா? 4 பேர் மத்தியில இதை போய் கேட்டா சொல்லுவா மாட்டியா? சொல்லுவேன். அவ்வளவுதான். யோ, 1000 ரூபாய் கடன் கட்டி வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் பார்த்துதான் சொல்லுவியா? அடியில மாட்டேன் 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 மாட்டேன். யோ, பிள்ளையார் கோயில கொண்டு போய் நிக்க வச்சு உன் பொண்டாட்டி புள்ள முட்டி சத்தியமா கேட்பேன். சொல்லுவியா மாட்டேயா? என்ன வந்து இப்படி கேக்குறீங்க? நடந்ததை கேட்டா 4 பேருக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே. 1000 ரூபாய் பணம் வேணுமா வேண்டாமா? பணம் மாத்தி நீங்க மாத்தி எனக்கு பொண்டாட்டி புள்ள முட்டி தான் பெருசு. தம்பி, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் 4 பேருக்கு மத்தியில வந்து சொல்ல சொன்னாலும் கண்டிப்பா வந்து நடந்தது அப்படியே அப்ப சொல்றேன். நான் வரேன். வாழ்க வைத்தியம், வாழ்க வைத்தியம், வாழ்க. ஏன் அப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிறீங்க? நீங்க சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் எனக்கு தானே சொந்தம். எனக்கு சொந்தம்னா இவருக்கு தான் சொந்தம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை வாழாடுங்கப்பா. அதோட ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். போங்க. ஆமா, இப்போ நீங்க வெளியே எங்கேயும் போலியா? வெளியில இருந்தானே வந்தேன். நாங்க போறோம். போயிட்டு வாங்க.